ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். கச்சா எண்ணெய் ஒரு காரணம்னு அமெரிக்கா சொன்னாலும் அதுக்கு பின்னால நிறைய அரசியல் இருக்கு அப்படின்னு ரஷ்ய ஊடகங்கள் சொல்றாங்க. ரஷ்யாவோட எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு கூட்டணியில இந்தியா இருக்கிறதுக்காக இந்தியா மேல ட்ரம்ப் 50% வரியை போட்டிருக்காரு. இந்தியா மீதான ட்ரம்பின் 50% வரிக்கான உண்மை காரணம் பற்றி ரஷ்ய ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நாம இப்ப விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருஷம் ஜனவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா 2வது முறை பதவியேற்ற டைம்ல இருந்து ரஷ்யா விஷயத்துல அவரோட நிலைப்பாடு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. யுக்ரைன் ரஷ்யா போர்ல ஐக்கிய நாடுகள் சபையில அமெரிக்கா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு ஆதரவா இருந்தாரு. பிப்ரவரி மாதம் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி டொனால்ட் ட்ரம்ப சந்திச்சு வெள்ளை மாளிகைக்கு வந்த டைம் அவருக்கு சரியா மரியாதையெல்லாம் கொடுக்கல. அதனால இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற நட்பால ட்ரம்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா கடந்த 5 மாதத்துல நிலைமை ரொம்ப மாறிடுச்சு. இப்போ ரஷ்யாவோட எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு கூட்டணியில இந்தியா இருக்கிறதுக்காக இந்தியா மேல ட்ரம்ப் 50% வரிய போட்டிருக்காரு. இதுல ரஷ்ய ஊடகங்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ட்ரம்போட அழுத்தம் இந்தியா ரஷ்யாவோட நட்பை விட்டு பிரியுமாங்கிற விவாதம் ரஷ்ய ஊடகங்கள்ல பரபரப்பா நடந்துட்டே இருக்கு. ரஷ்யாவோட அரசு செய்தி நிறுவனமான டாஸ் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அரசியல் ஆய்வாளர்கள் கிட்ட இந்த கேள்விய கேட்டது. அதுக்கு ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலோட அறிவியல் ஆலோசனை குழு உறுப்பினரான ஆண்ட்ரூ சுஷன்சோவ் ட்ரம்போட அழுத்தத்திற்கு பணிஞ்சு அமெரிக்கா சொல்ற வழியில இந்தியா போகாது, இந்தியா விஷயத்துல அமெரிக்காவோட இந்த அணுகுமுறை தோத்து போச்சு, அதனால ட்ரம்போட அந்த அழுத்தம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொன்னாரு. சோ உண்மை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் ஒரு காரணம் மட்டும்தான். அதுக்கு பின்னால வேற முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்தியா மேல வரி போடுறது பத்தி ட்ரம்ப் எடுத்த முடிவு அவரோட சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபே மாஸ்கோவுல புதின சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த முடிவை எடுத்திருக்காரு. இத பற்றி டாஸ் ஊடகத்துல ஆண்ட்ரூ சுஷன்கோவ் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யறதால அமெரிக்கா வரி போட்டதுங்கிறது உண்மையான காரணம் இல்ல. இந்தியா மேல அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேற காரணம் இருக்கு. மக்கள் தொகையில இந்தியா உலகத்திலேயே பெரிய நாடு. இந்தியா வேகமா வளர்ந்து வருது. சீனா கூட சண்டை வந்தா அமெரிக்கா இந்தியாவை ஒரு முக்கியமான கூட்டாளி நாடா பாக்குது. அதனால இந்தியா தனக்குன்னு ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கைய வச்சுக்காம அமெரிக்கா சொல்றத கேட்கணும்னு அமெரிக்கா ஆசைப்படுது. ஆனா அமெரிக்காவோட இந்த ஆசை இந்த வழியில நிறைவேறாது. அதனால அமெரிக்காவோட இந்த அழுத்தம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ ட்ரம்போட உத்தி தான் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது தான் ட்ரம்போட உத்திகள்ல ஒண்ணு. அது வேலை செய்யல அப்படின்னா தானே ஜெயிச்சதா சொல்லிட்டு பழைய முடிவுகளை மெதுவா மாத்திடுவாரு. அமெரிக்கா வர்த்தகத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துது. அதனால இப்போதைக்கு எந்த ஒப்பந்தமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்தியாவை போல ட்ரம்ப் பிரேசில்ல உள்ள உள்நாட்டு விஷயங்களையும் தலையிட ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. இதனால எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாதிக்கப்படுற நாடுகள் திருப்பி காக்குற வழியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு இந்தியாவின் பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி ட்ரம்ப் இந்தியா மேல கூடுதலா 25% வரி விதிச்சாரு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு போனாரு. அப்போ அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புதினை சந்திச்சாரு. இந்த பயணத்தின் போது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அதிபர் புதின் இந்தியாவுக்கு வருவார் அப்படின்னு தோவல் கூறியிருந்தார். இதன் பின்னர் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று பிரதமர் மோடி அதிபர் புதினை தொடர்பு கொண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வருவார்னு உறுதிப்படுத்தினார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரஷ்யா டுடே ஒரு செய்தியை வெளியிட்டது. அதுல அதிபர் புதின் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்தியாவுக்கு வருவார் அப்படின்னும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்
ஜெய்சங்கர் இந்த மாத இறுதியில ரஷ்யாவுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருந்தது. ரஷ்யாவில இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்துமாறு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்ட போது அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு பணம் செய்தாரு. இந்திய ரஷ்யா இரு நாடுகளும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது பற்றி பேசி வருகின்றன. இதுல விமான பாகங்கள் மற்றும் ரயில் உற்பத்தியில ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் பேசப்பட்டது அப்படின்னு ஆர்டி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கு. ரஷ்யாவுடன் கூடுதல் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவது குறித்தும் தோவல் பேசியுள்ளதாக இந்திய ஊடகங்கள்ல கூறப்படுது. தற்போது இந்தியாவிடம் 3 S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் உள்ளன. இந்தியா அவற்றை ஆபரேஷன் சிந்தூரின் போது பயன்படுத்தியது. ரஷ்ய ஊடக குழுவான ரோசியா செபோட்னியாவின் இயக்குனர் ஜெனரல் டிமிட்ரி கிஷெலவ் கடந்த வாரம் வியாழக்கிழமை ஸ்புட்னிக் நியூஸ்க்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நட்பு 2 நாடுகளுக்கும் ரொம்ப முக்கியமானது. அமெரிக்காவின் எச்சரிக்கையும் மீறி இந்தியா தன் நிலைப்பாட்டுல உறுதியாகவும் சரியாகவும் இருந்தது. ரஷ்யாவுடனான உறவுகளை பொறுத்தவரை இந்தியா யாருடைய அழுத்தத்திற்கும் ஆளாகாது. இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பொதுமக்களும் ஒருவரை ஒருவர் நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாரு. உலக அளவுல நாம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரு கருத்தை சொல்லியிருக்காங்க. டர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா 2008 இருந்து 2012 வரை யுக்ரைனுக்கான பிரிட்டன் தூதரா இருந்தவர் தான் லீ டர்னர். ஆகஸ்ட் 11 மாஸ்கோ டைம்ஸ்ல புதினுக்கும் ட்ரம்புக்கும் நடக்கவிருக்கிற சந்திப்பு பத்தி ஒரு கட்டுரையை எழுதினாரு. முன்னர் அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக 100% வரியை விதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டது. ஆனா இப்போது 50% வரியை அறிவித்துள்ளது. இந்த வரி ஆகஸ்ட் 27 முன்பு செயல்படுத்தப்படாது. இதற்கு முன் அதிபர் புதினும் ட்ரம்பும் ஆகஸ்ட் 15 சந்திக்க உள்ளனர். இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் ரஷ்ய எண்ணெய் வாங்கியதற்காக குறிவைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜர்னர் மாஸ்கோ டைம்ஸ்ல எழுதியிருந்தாரு. யுக்ரைனில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைக்காக இந்தியாவை தண்டிப்பது அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் ஒரு தலைகீழ் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு டர்னர் கருதுகிறாரு. யூரோசர்பியா.நெட்டின் ஆசிரியர் கான்ஸ்டான்டின் வான் ஹோஃப்மெய்ஸ்டர் ஆகஸ்ட் 7 இந்தியாவுக்கு எதிரான ட்ரம்பின் வரிகள் குறித்து ஒரு கட்டுரை எழுதினாரு. அதுல அவரு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் மிகவும் ஆழமாகி விட்டன. 2021-22 வெறும் 13 பில்லியன் டாலர்களாக இருந்த இருதரப்பு வர்த்தகம் 2024-25 நிதியாண்டுல 68 பில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வான் கூறியுள்ளாரு. ரஷ்யாவும் இந்தியாவும் இருதரப்பு வர்த்தகத்துல டாலரை சார்ந்திருப்பதை முடிவுக்கு கொண்டு வருகின்றன. இரு நாடுகளும் மேற்கத்திய நிதி அமைப்பை தவிர்த்து வணிகம் செய்கின்றன. கிட்டத்தட்ட 90% இருதரப்பு வர்த்தகமும் உள்ளூர் நாணயங்கள்ல செய்யப்படுகிறது. இப்போது ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு வர்த்தகம் நடக்கிறது அப்படின்னு வான் எழுதினாரு. முன்னாள் ரஷ்ய அதிபர் மெட்வெதேவ் அமெரிக்காவோட நிலைப்பாட்டை அடிக்கடி விமர்சிப்பாரு. அவரு ஜூலை 28 தன்னோட எக்ஸ் பக்கத்துல என்ன பதிவிட்டு இருந்தாரு அப்படின்னா, ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட இறுதி எச்சரிக்கை விளையாட்டு விளையாடுறாரு. ட்ரம்ப் 2 விஷயத்த மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ரஷ்யா ஒன்னும் இஸ்ரேல் அல்லது ஈரான் இல்ல. ஒவ்வொரு புது இறுதி எச்சரிக்கையும் ஒரு மிரட்டலாகவும் போருக்கு போற ஒரு படியாகவும் இருக்கு. இது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இல்ல. தூக்கத்துல இருக்கிற பைடனோட வழிய ட்ரம்ப் பின்பற்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டு இருந்தாரு. மெட்வெதேவோட இந்த கருத்துக்கு ட்ரம்ப் ரொம்ப கோபமா பதில் சொல்லி அவரை ரஷ்யாவோட தோல்வியுற்ற அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. மொத்தத்துல கச்சா எண்ணெய ஒரு காரணம்னு அமெரிக்கா சொன்னாலும் அதுக்கு பின்னால நிறைய அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய ஊடகங்கள் சொல்றாங்க. மக்கள் தொகையில பெரிய நாடான இந்தியா வேகமா வளர்ந்து வருது. அதனால சீனா கூட சண்டை வந்தா இந்தியா ஒரு முக்கிய கூட்டாளி நாடா அமெரிக்கா பார்க்குது. அதனால இந்தியாவுக்குன்னு ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கை இருக்க கூடாதுன்னு அமெரிக்கா ஆசைப்படுது. ஆனா அமெரிக்காவோட அந்த அழுத்தத்துக்கு இந்தியா பணிச்சு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அதுக்கு சாட்சியா ட்ரம்ப் வரி விதிச்ச அடுத்த நாளே இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. அங்க அதிபர் புதினை சந்திச்சு 2 நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் ராணுவ உறவுகளை பலப்படுத்துவதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த வருஷம் இறுதிக்குள்ள
புதின் இந்தியாவுக்கு வர போறான்னு உறுதி செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவோட இந்த அழுத்தத்துக்கு முன்னாடி இந்தியா தன்னோட நிலைப்பாட்டுல உறுதியா இருக்குது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்பு ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வர்த்தகம் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் டாலர்ல இல்லாம உள்ளூர் நாணயங்கள்ல அதிகமா நடக்குது. மொத்தத்துல அமெரிக்காவோட அழுத்தம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நட்பை பாதிக்காதுன்னு, இந்த அழுத்தம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய ஊடகங்கள் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.